கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போது எண்ணாகமம் புஸ்தகத்தை குறித்து பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தில் உள்ள வரைவு குறிப்புகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த எண்ணாகமம் புஸ்தகத்தினுடைய பின்னணி. எண்ணாகமம் புஸ்தகத்தை எழுதிய ஆக்கியோன் மோசே. இதன் மைய கருத்து வனாந்தரத்தில் அலைந்து திரிதல். இது எழுதப்பட்ட காலம் கிட்டத்தட்ட கிமு 1490 1405 வரை இருக்கலாம் என கருதப்படுகிறது. இப்புத்தகத்தின் பெரும் பகுதி பாலைவனத்தில் அலைந்து திரிந்தபோது இஸ்ரவேல் மக்கள் அடைந்த அனுபவங்களை விளக்கி கூறுவதால் எபிரேய பாஷையில் வனாந்தரத்தில் என பெயர் பெற்றுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் 2 முறை தொகையிடப்பட்ட விவரம் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதால் கிரேக்க பாஷையில் எண்ணாகமம் என்ற பெயர் பெற்றுள்ளது. இந்த 2 முறை என்பது 20 வயதுக்கு மேற்பட்ட போருக்கு செல்லக்கூடிய ஆண்களை விவரம் எடுத்தது. தொகையிடப்பட்டதை குறித்து 2 முறை குறிப்பிடப்படுகிறது. மற்றும் 2 முறை உள்ளன. அதில் ஒரு முறை முதற்பேறான பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனத்திலே முதற்பேறான குழந்தைகளை எல்லாம், ஆண் குழந்தைகளை எல்லாம் 1 வயது முதல் அவர்கள் தொகையிடப்பட்ட விவரமும், இன்னொரு கணக்கெடுப்பிலே லேவியர்களுடைய கோத்திரத்திலே எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்பதை பற்றியும் குறிப்பிடப்படுகிறது. முதல் முறை யுத்தத்துக்கு போகக்கூடிய 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண் மக்களின் தொகை சீனாய் வனாந்தரத்தில் எடுக்கப்பட்ட போது 6,03,550 பேராக இருந்தார்கள். இது எண்ணாகமம் 1வது அதிகாரம் 46வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 40 வருஷத்திற்கு பின் மோவாப் வெளியில் எண்ணப்பட்ட போது 6,01,730 பேராக இருந்தார்கள். இது எண்ணாகமம் 26வது அதிகாரம் 51வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணாகம புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன என்று பார்ப்போமானால், சீனாய் மலையை விட்டு புறப்பட்ட உடனேயே இஸ்ரவேலர் ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்கவில்லை என்பதற்குரிய காரணங்களை இந்த எண்ணாகமம் புஸ்தகம் விளக்குகிறது. இந்த புத்தகம் தம்முடைய மக்களிடம் தேவன் எதிர்பார்க்கும் பூரண விசுவாசம், அவர்கள் கலகம் செய்யும் போது அவர்கள் மீது அவர் அனுப்பும் தண்டனை, நியாய தீர்ப்பு ஆகியவை பற்றியும், தம் மக்கள் மீது தேவன் கொண்டிருந்த திட்டம் எவ்வாறு முடிவில் நிறைவேற்றப்பட்டது என்பது பற்றியும் விவரிக்கிறது. முக்கியமான முன்னடையாளமாக இந்த எண்ணாகமம் புத்தகத்தில் வெண்கல சர்ப்பம் காணப்படுகிறது. இஸ்ரவேலர் பிரயாணம் பண்ணி போகும்போது ஏதேம் தேசத்தை சுற்றி போக வேண்டி இருந்ததினால் வழி நிமித்தம் மனமடிவாகி ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்து போனார்கள், மடிந்து போனார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் கடிக்கப்பட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். இது எண்ணாமக புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி அநேக முன்னடையாளங்கள் உண்டு. ஆனால் இந்த வெண்கல சர்ப்பத்தின் முன்னடையாளம் மிக முக்கியமானது. இயேசுதாமே தமது சிலுவை மரணத்தை பற்றி பேசின போது இதை சுட்டிக்காட்டினார். எங்கு? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் இதை சுட்டிக்காட்டினார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றிய சில குறிப்புகள். இந்த வெண்கல சர்ப்பத்தில் வெண்கலம் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியை காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி. சர்ப்பம் பாவம் அறியாத கிறிஸ்து நமக்காக பாவமாக்கினார் என்பதை குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். சர்ப்பத்தை கம்பத்தில் தூக்கி வைத்தது. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து ஜனங்கள் பிழைத்தது.
ஜனங்கள் அதை நோக்கி பார்த்தபோதே சுகமானார்கள். நோக்கி பார்ப்பது என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்போது நம் தேவைகள் பூரணமடைகின்றன. சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பதினாலேயே நித்திய ஜீவனை அடையலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த எண்ணாகமம் புஸ்தகத்தில் சம்பவித்தவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னென்ன? முதலாவதாக, மேசியா உலகத்தில் தோன்ற வேண்டியதற்கான ஒரு கோத்திரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அது இஸ்ரவேல் கோத்திரம். இரண்டாவதாக, எகிப்து தேசத்தில் பல தெய்வங்களை வணங்கிய ஜனங்கள் ஒரே மெய்யான தேவனை விசுவாசித்து அவரே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருக்கக்கூடியவர் என்பதை அறிந்தார்கள். மூன்றாவதாக, புறஜாதிகள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத இவர்களோடு வாசம் செய்த, இவர்களுக்கு அருகில் வாசம் செய்த புறஜாதிகள் தேவன் இவர்களுக்கு செய்த அதிசயங்களை கண்டு இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அறிந்து கொள்ள ஏதுவாயிற்று. நான்காவதாக, ஒரு பெரிய ஜன கூட்டத்தை ஒரு தேசத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி 40 வருஷ வனாந்தர பிரயாணத்தில் பாதுகாத்து வழி நடத்தி இன்னொரு தேசத்திற்கு கொண்டு போய், அந்த கானான் தேசத்திற்கு கொண்டு போய் அதை அவர்களுக்கு கொடுத்த சம்பவங்கள் எல்லா ஜனங்களும், நாமும் கூட இப்போது அதிசயத்தக்க விதமாக காணப்படுகிறது. பொதுவான குறிப்புகள், இந்த எண்ணாகமத்தை குறித்து பொதுவான குறிப்புகள். எண்ணாகமம் புத்தகத்தின் ஆசிரியர் மோசே. இதன் பொருள், எண்ணாகமம் என்றால் பொருள் எண்ணிக்கை ஆகும். இதன் கருப்பொருள் வனாந்திர பயணம் எனப்படுகிறது. இந்த புத்தகத்தின் மைய கருத்து வனாந்திரத்தில் அலைந்து திரிதல் ஆகும். இது முழுவதும் ஜனங்களின் முறுமுறுப்பு காணப்படுவதால், கர்த்தர் ஒரு அதிசயம் செய்யவில்லை என்றால், தேவைகள் ஜனங்களுக்கு வந்ததென்றால் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இந்த ஜனங்களின் முறுமுறுப்பு தேவனை விசுவாசிக்காமல் காணப்படுவதால் முறுமுறுப்பின் புத்தகம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. பெமிட்பார் என்பது இதன் எபிரேய பெயர். எண்ணாகமம் புத்தகத்தில் மொத்தம் 36 அதிகாரங்களும் 1288 வசனங்களும் உள்ளன. இதில் 7வது அதிகாரம் பெரிய அதிகாரமாகவும், இதில் 7வது அதிகாரத்தில் 89 வசனங்கள் உள்ளன. 17வது 36வது அதிகாரங்கள் சிறிய அதிகாரங்களாகவும், இவைகளில் 13 வசனங்கள் உள்ளன காணப்படுகிறது. இந்த எண்ணாகமம் புத்தகம் 39 ஆண்டு கால வரலாறு இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் முக்கிய வசனமாக எண்ணாகமம் 6வது அதிகாரம் 24வது வசனம் முதல் 26வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த மோசேயின் ஆசீர்வாதம் காணப்படுகிறது. அதில், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அதே போல இந்த வீடியோவை கேட்கிற, வேதத்தை வாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.